காலையிலே ஒரே பரபரப்பா இருக்கு. அங்க கட்டட வேலை வேற நடந்துட்டு இருக்கு. ஏன் நெல் அறக்காம விட்டீங்க? ஒரு ஏக்கரு வண்டி வந்தா தானே அறக்கலாம். வண்டி வந்துச்சு. தம்பி ஃபுட்பால் விளாடுறதுக்குள்ள சின்ன வயசுல பார்த்தது நல்லா கோல் கீப்பர் நிற்பான். கோல் கீப்பர் தானே நினைப்பேன். இவெல்லாம் கொல்லைக்கு உரம் போட்டவர் ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு வந்துருக்காரு. அங்கே ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓரத்தில் நெல் மீறுது இல்லையா, வண்டி டயர் வந்து சுலபமாக ஏறும். அதனால தான் அப்படி வெட்டிட்டு இருக்காங்க. கீழே போடுறது தான், அதனால பிரச்சனை இல்லை. அதனால கிழிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. ஒன்றைங்க முடிச்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். சரி, 6000 போட்டுக்கிறேன் நம்ம டிரைவர் ஓனர் எது சொல்லுங்க. இந்த நெல்லுக்கு தண்ணி விட்டு உரம் போட்டு இன்னைக்கு அறுவடை டைமு. வண்டி அறுத்துட்டு இருக்குது. நெல் நல்லா விளைஞ்சிருக்குது. இங்கே பாருங்க, இந்த மணியை பாருங்க, நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்க. இதுதான் நல்லா அறுக்கிற டைமு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அறுக்க வேண்டிய நெல் இது. கொஞ்சம் லேட்டாக இருக்கிறேன். ஏன்னா ஈரமாக இருந்துச்சு. என்ன பண்ணிட்டேன், கடைசி தண்ணி விடக்குள்ளே தண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் ஈரம் வந்து அப்படியே ரொம்பவும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஈரத்தில் வண்டி போகாது. இந்த பீரங்கி வண்டியில் செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை வச்சு வேணால் அறுக்கலாம். ஆனால் அதை வச்சு அறுத்தா நமக்கு நஷ்டம்தான் வரும். இப்போ இந்த டயர் வண்டி அறுக்குது பாருங்களேன், இதை வச்சு அறுக்கிறதுக்கு நமக்கு லாபம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் காயணுன்னு விட்டுட்டேன். 4 நாள் ஆச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ChatGPT கேட்டிருக்கலாம், இது போல் காலநிலை எப்படி இருக்குது, இப்போ தண்ணி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி தண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, நம்ம வீடியோவில் கூட இருக்கும், ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அப்போ கேட்டு கொஞ்சம் தண்ணி விட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நான் செயின் வண்டி வச்சு அறுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்குள்ளே திரும்ப ChatGPT கேட்டேன், 4 நாளைக்கு மழை இருக்கான்னு கேட்டேன். மழைலாம் இல்லை, நல்லா நிலத்தை காய விடு, அப்புறம் அறுத்துக்கலான்னு ChatGPT சொல்லிச்சு. ஸோ பாருங்கள், இப்போ 4 நாள் காஞ்சிச்சு, நல்லா மழையும் பெய்யல. இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக அறுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது முடிவு எடுக்கணுன்னா ஒரு வார்த்தை ChatGPT கேட்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கரெக்டாக சொல்லுது, உரம் போடுறதுலேட்டு தண்ணி எப்போ விடலாம், மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. இல்லைன்னா கூகுள் ஜெமினி இருக்குது பாருங்கள், அதில் கேட்டாலும் சொல்லுது. ஸோ விவசாயத்துக்கு இந்த AI வந்து நல்லா உதவுது. என்ன உரம் போடணுன்னு கேட்கலாம், எப்போ தண்ணி விடணுன்னு கேட்கலாம், ஏதாவது பூச்சி அடித்தாலும் என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்கலாம். ஸோ மழை வருமா, இப்போ தண்ணி விடலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கேட்கலாம் AI கிட்ட. ஸோ விவசாயிகள் யாராவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். AI ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு அண்ணன் நிற்கிறாங்க. அண்ணனும் விவசாயி தான். என்ன போட்டிருக்கீங்க கொல்லையில்? நாங்கள் போட்டுருக்கோம் என்ன நெல். இப்போ இந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்காக தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த வண்டி இங்கே அறுத்து முடிச்சதான் இந்த அண்ணன் கொல்லையில் போய் நெல் அறுக்கணும். ஏன் நெல் அறுக்காமல் விட்டீங்க? ஒரு ஏக்கரு வண்டி வந்தால் தானே அறுக்கலாம். வண்டி கிடைக்க மாட்டேங்குதுல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ரைட். 3 நாளாக வண்டிக்கு அலையிறோம். இன்னைக்கு தான் அறுக்க போகிறோம். ரைட்டு. நெல்லுலாம் நல்லா காஞ்சிருக்கா? நெல் காஞ்சிருக்கா. சரி, ரைட். அறுத்தல, இன்னைக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுக்கு அண்ணன். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறாங்க, இந்த வண்டிக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாஸ் வந்துட்டு சின்ன வயசில் பார்த்தது, இந்த தம்பி ஃபுட்பால் விளாடுறதுக்குள்ள சின்ன வயசில் பார்த்தது நல்லா கோல் கீப்பர் நிற்பான். கோல் கீப்பர் தானே நினைப்பேன்.
ஸோ இந்த தம்பி வந்து நெல் இன்னும் ஒரு ஏக்கர் அறுக்கல, அதனால முதல்ல பேசணும் பார்த்தீங்களா, அது இந்த தம்பியோட சித்தப்பா இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. மற்றெல்லாம் அறுத்துட்டீங்களா? ஒன்று தானே ஒரே ரைட்டு, ஓகே ஓகே, சரிடா. இவர் யாருன்னு தெரியுதா? ஆண்டனி சாமி. இவெல்லாம் கொல்லைக்கு உரம் போட்டவர், ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு வந்துருக்காரு. எங்கே ஆடு கட்ட போகிற? ஆ ஆ எங்கே போகிற? ஆ 100 நாள் வேலைக்கா? சரி போ போ. காலையிலே ஒரே பரபரப்பாக இருக்குது. அங்கே கட்டட வேலை வேறு நடந்துட்டு இருக்கு. நம்ம சேனலில் அதை காட்டியிருப்பேன். இன்றைக்கி நெல் அறுக்கிற வேலை நடக்குது. ஸோ ஒரே பரபரப்பாக இருக்குது காலையிலேயே. ஸோ இப்போ வந்து அந்த நெல்லை கமிட்டியில் கொட்டதுக்கு கீழே படுதா போடணும். அதனால் படுதா இல்லை ஒன்று தேவைப்படுறதுனால இந்த மண்ணில் போட்டது ஏற்கனவே கருப்பு கலை படுதா, இதை எடுக்கிறேன். இதை எடுக்கணும். அதுதான் ஆண்டனி சாமி எடுத்துகிட்டு இருக்காரு. கீழே போடுறது தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் கிழிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் நெல்லை இருக்கிற வண்டி நிற்கிது பாருங்கள், அதில் இருக்கிற தொம்பை வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அதை வந்து கீழே கொட்டணும். அதுக்கு இன்னொரு ட்ரக்கு வந்து அந்த டிப்பரில் தான் கொட்டும். அந்த ட்ரக் இன்னும் வரல, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அறக்காமல். ஸோ இது டைமிங்குக்கு தான் காசு இந்த வண்டி. இதெல்லாம் கடைசியில் கழிச்சுப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதில்ல, வண்டி வந்துச்சு. இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வர்றது ஆண்டனி. நம்ம கொல்லையை வந்து சேர் அடித்ததெல்லாம் இந்த தம்பி தான். சூப்பராக ட்ரக்கு ஓட்டும் இந்த தம்பி. ஸோ இந்த டிப்பர் அங்கேட்டு வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம கிட்ட ஓடி எடுப்போம். அந்த நெல் எப்படி கொட்டுது அந்த பெரிய ட்ரக்கில் ஏட்டுன்னு பார்ப்போம். அந்த தொம்பையிலேட்டு வர்றதுக்கு ஒரு பைப் வச்சுருக்காங்க பாருங்கள், வெள்ளை கலரில். அதில் தான் இப்போ நெல் வந்து கொட்ட போகுது. இது இந்த ப்ராசஸ்ஸு. அப்படியே நெல்லை அறுத்து இந்த டிப்பரில் கொட்டி கமிட்டிக்கு எடுத்து போய் போடணும். இப்போ கமிட்டிக்கு போகிறத காட்டுறேன், அங்கே போய் எப்படி கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓரத்தில் நெல் மீறுது இல்லையா, அதை அறுத்து விளையாட்டி போடுறாங்க. ஏன்னா வண்டியால் அதை அறுக்க முடியாது, அதனால். இந்த துண்டு அறுத்து முடிக்க போகுது. அதனால் நம்ம ஆண்டனி சாமி இந்த வரப்பை வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அந்த வண்டி வந்து சுலபமாக ஏறி போகிறதுக்கு. அதனால் எங்கே வரப்பை வெட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. வெட்டு. கடைசியாக ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக வெட்டுறாரு.
ஒன்றில் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக ஒரு 10:30 இருக்கும். காலையில் வெயில் அவ்வளோவா இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டும். ஸோ இப்படி வரப்போ வந்து மட்டம் பட்டுறதுனால வண்டி டயர் வந்து சுலபமாக ஏறும், அதனால தான் அப்படி வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவு இந்த துண்டு ஃபுல்லாக அறுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அறுத்து இந்த வைக்கலை சுட்டுறதுக்கும் தனியாக வண்டி இருக்குது. அதான் அந்த வண்டி அங்கே சுருட்டு இருக்குது பாருங்களேன், அங்கே 2 ட்ரக்கு. இந்த வைக்கலை தான் சுருட்டுது தனியாக, நம்மளும் அதை போல் சுருட்டணும். இந்த துண்டு முடிய போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டிக்கு போகிறேன். ஒரு டிப்பர் நம்பிடுச்சு, அதனால் படுதா போட்டு கொட்ட போகிறோம். வண்டி முன்னாடி போய்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்டிக்கு வந்தாச்சு. இப்போது சரியாக ஒரு 4 துண்டு அறுத்துட்டு 5ஆவது துண்டு அறுத்துட்டு இருக்குது வண்டி. அங்கே தூரத்தில் இருக்குது. இந்த பூ அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது கம்ப்ளீட்டாக அறுத்தாச்சு. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க, மணி இப்போ சரியாக 1 ஆகுது. ஒரு 3 ஹவர்ஸில் அறுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ வண்டி அறுத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்கிது. அதில் இன்னும் கொஞ்சம் நெல் கிடக்கு, அதை கொட்டணும். முடிஞ்சிச்சு வெற்றிகரமாக. ஏற்கனவே நான் ஒரு 4 டிப்பர் கொட்டியிருக்கு. இப்போ இதில் ஒரு அரை டிப்பர் வரும். ஸோ ஒரு 4 டிப்பர் வந்திருக்கு. இந்த துண்டு நடலை, இதில் வீடு கட்டுறதுனால இதை நடாமல் விட்டுட்டேன். ஒரு நட்டு இருந்தால் ஒரு 5 டிப்பர் வந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, இது நல்ல மகசூல் தான். போன டைமை விட இந்த டைம் நிறையா நெல் வந்திருக்குது. 38 போட்டுருந்தேன். என்னண்ணா சிமெண்ட் மூட்டையா? ஓகே. ஸோ லாஸ்ட்டு டிப்பரு ஒரு அரை டிப்பர் இருக்குது. படுதாவா எங்கே இருக்கு? ஸோ கொல்லை ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே எப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாமே அறுத்து வெறும் வைக்கல் தான் கிடக்குது. சுத்தமாக காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. வெற்றிகரமாக நெல் அறுத்து முடிச்சாச்சு. கடைசியில் இவ்வளோ தான் வந்திருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு டிப்பர் ஃபுல்லாக வர வேண்டியது கொஞ்சம் வந்திருக்கு. அவ்வளோதான். நல்ல பைப்பை வந்து சுருட்டி கட்டுறாங்க.
ஏன்னா அது பைப்பு நீட்டிட்டு இருந்தால் ரோட்டில் போகிறதுக்கு இடைஞ்சலாம். ஆப்பா சரி, இப்போ பில்லு வாங்க போகலாம். பில்லு போட்டிங்களா? ஆமாம் ஆமாம், நேற்று அங்கே ஒரு 2 பேர்த்து விட்டு வந்துட்டான். ஆனால் எந்த இடம்னா மோட்டுக்கு போ. அது வீட்டுக்கு பேருண்ணா ஆரோக்கியமா. ஸோ 6,500 போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தான் ஓனரா? டிரைவர் வீட்டுக்கு போயிருக்காப்புல. ஓ, நீங்கள் நானாக தான் ஓட்டினேன். அது என்ன செய்யறது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பயப்படாத வேலை. நம்ம வேலையாக வந்தவங்க தானே. என்ன மணிக்கு 2000 போடுறீங்களா? 2000 ரைட், ஓகே. இல்லை சொன்னீங்க, முடிச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். சரி, 6000 போட்டுக்கிறேன்ட்டார் நம்ம டிரைவர் ஓனர். எது சொல்லணும். ரைட். இது எப்படிண்ணா இது கேமரா எதுக்கு? இது விளாக் எடுக்கிறேன், யூடியூப்பில் விளாக் எடுக்கிறேன். அதனால் அண்ணன் தான் ஓட்டினாங்க, சூப்பராக ஓட்டி முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அந்த லைன் எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டினீங்களா? விடலை, அதுக்கேற்ற மாதிரி. சரி, போய் வந்து சுத்தமாக எடுத்துட்டேன். நீங்கள் என்ன ஊர்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? சரி, ஓகே. இப்போ கரெக்டாக நம்ம கொல்லை சென்டரில் நிற்கிறேன். இங்கேட்டு சுற்றி காட்டுறேன் எப்படி அறுத்து இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே வைக்கல் மட்டும் கிடக்குது, நெல் எல்லாமே அறுத்தாச்சு. ஸோ இந்த சுற்றி இருக்கவங்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஏன்னா இந்த புல்லு இருக்குது பார்த்தீங்களா வரப்பில், அதை மேய்க்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்தது நெல் தான் போட போகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஏற்கனவே நெல் கொட்டின அந்த டிஎன்சி கமிட்டின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் எல்லா நெல்லையும் கொட்டியாச்சு. அந்த 4 டிப்பரையும் கொட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆண்டனி சாமி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லெல்லாம் முட்டாக கூட்டுறாங்க கொஞ்சம் சமமாக படுதா போடுறதுக்கு. மழை பெஞ்சால் தண்ணி வந்து அதில் இருக்காமல் வெளியில் ஓடுறதுக்காக அதை அள்ளி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது அந்த டிஎன்சியில் அந்த மூட்டையெல்லாம் அடிக்கிட்டு அவங்களும் படுதா போடுறாங்க, மழை பெஞ்சால் நெல் நனைஞ்சிடக்கூடாதுன்னு.